வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த 10 நாட்களாக திமுக அதிமுகவினர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை நீக்கப்பட இருக்காரு. மாநில தலைவர் தேர்தல் நடக்க போது பார்த்தீங்களா, அதில் இந்த முறை அண்ணாமலைக்கு மறுபடியும் சான்ஸ் வந்து கிடைக்காது. புதிய தலைவரை வந்து பாஜக மேலிடம் தேர்ந்தெடுக்க போறாங்க. மோடி அமித்ஷா பயங்கர கோபத்தில் இருக்காங்க அண்ணாமலை மேல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக கடந்த 10 நாட்களாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிருக்காங்க. கடந்த 3 வருடங்களாக அதை தான் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ மாற்றுவாங்க அப்போ மாற்றுவாங்க அண்ணாமலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மாற்றின மாதிரி தெரியல. இப்போ எலெக்ஷன் வேறு நடக்க போதா, மாநில தலைவருக்கான பாஜகவுடைய உட்கட்சி தேர்தல் வந்து நடக்க போது, அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க அப்படின்னு மறுபடியும் இப்போ பாடம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மீடியாக்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில மீடியாக்களே செய்திகள் வெளியிடுறாங்க, அண்ணாமலை மாற்றமா, அண்ணாமலை விரைவில் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகளும் அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பாஜக என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமையான பத்திரிகைகள் இங்கே கிடையாது. பல்வேறு உதாரணங்களை நம்மளால் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு தமிழிசை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்தாங்களா, தமிழிசை அவர்களுக்கு பிறகு யார் வந்து பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு. தமிழக மீடியாக்கள் யார் யாரோ பேரெல்லாம் சொன்னாங்க. ஆனால் பாஜக மேலிடம் என்ன டிசிஷன் எடுத்தாங்க, எல் முருகன் தான் பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகை கூட ப்ரெடிக்ட் பண்ணலை. ஒரு பத்திரிகை கூட ஒரு சின்ன ஒரு செய்தி கூட வெளியிடலை. அப்படி ஒரு பல்பு கொடுத்தாங்க பாஜக மேலிடம் தமிழ்நாடு மீடியாக்களுக்கு. திரௌபதி முர்மு, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய பேர் செலக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே தமிழக மீடியாக்கள் பயங்கர பல்பு வாங்கினாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக யாரை அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. தமிழக மீடியாக்கள் யார் யார் பேரெல்லாம் சொன்னாங்க. திரௌபதி முர்மு அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் அப்படின்னு பாஜக அறிவிக்கிற வரைக்கும் எந்த ஒரு மீடியாவும் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியலை. அப்படி இருக்கும் பாஜக எப்போதுமே அவங்களுடைய முடிவெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். இதை தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ராஜஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே அவர்கள் தலைமையில் பாஜக தேர்தலை சந்திக்குது. பாஜக ஆட்சியை இழக்குது, காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ பாஜக மேலிடம் வசுந்தரா ராஜே அவர்கள் மீது கட்சி ரீதியாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, பொறுப்பிலிருந்து நீக்கிறது அப்படிலாம் பண்ணலை, அமைதியாக இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் வந்து நடக்குது. மறுபடியும் வசுந்தரா ராஜே அவர்கள் தலைமையில் தேர்தலை பாஜக சந்திக்கிறாங்க. அதில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கிறாங்க பாஜக. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா, வசுந்தரா ராஜே தான் ராஜஸ்தானுடைய அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு, திடீர்னு புதிய ஒருத்தரை வந்து களம் இறக்குறாங்க. இவர் தான்ப்பா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. எந்த ஒரு மீடியாவும் பாஜக அறிவிக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் பேரை ஒரு மீடியா கூட ப்ரிடிக்ட் பண்ணலை. மத்திய பிரதேசமும் அப்படி தான். சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தலைமையில் தேர்தல் வந்து சந்திக்கிறாங்க பாஜக. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கிறாங்க. திடீர்னு மறுபடியும் சிவராஜ் சிங் சௌகான் தான் முதலமைச்சர் அப்படின்னு தமிழக மீடியாக்கெல்லாம் பரப்பி விட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தருடைய பேரை வந்து அறிவிக்கிறாங்க பாஜக மேலிடம். இது மாதிரி பாஜக எப்போதுமே அவங்களுடைய அறிவிப்புகளை வந்து எந்த மீடியாவும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ தான் ஷாக் ஆகும், ஓ இவங்களா, என்ன ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல அவங்க தொடர்ந்து இதை பண்ணிக்கிருக்காங்க. அந்த வகையில் தமிழக பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் யார் அப்படின்னு தமிழக மீடியாக்கள் ஒவ்வொருத்தவங்க இப்போ கிளப்பி விட்டுருக்காங்களா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜக மேலிடம் யார் அறிவிப்பாங்க அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஆனால் டெஃபினட்டாக அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸு இது வரைக்கும் இருந்த மாநில தலைவர்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா அண்ணாமலை வருகைக்கு பிறகு தான் சிங்கிள் டிஜிட்டில் இருந்த தமிழக பாஜகவுடைய ஓட் ஷேர் டபுள் டிஜிட்டுக்கு வந்து கிராஸ் ஆனிச்சு. பல்வேறு தொகுதிகளில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த 50 வருடங்களுக்கு மேலாக பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய அதிமுகவை பல்வேறு தொகுதிகளில் பின்னுக்கு தள்ளாங்க. 3வது பிளேஸுக்கு தள்ளியிருக்காங்க பாஜக. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை 2024 அண்ணாமலை தலைமையிலான பாஜக வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. தொண்டர்களுடைய முழுமையான ஆதரவும் அண்ணாமலைக்கு இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபபிளி அண்ணாமலை 2.0 இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். பத்திரிகையாளர் மணி இருக்கார் பார்த்தீங்களா, தமிழக மீடியாக்களை காரி துப்புறாரு. அவர் ஒன்று சொல்கிறாரு என்னன்னா, தமிழக மீடியாக்கள் உதாரணத்துக்கு தந்தி டிவி, ஹரிகரனா இருக்கட்டும், நியூஸ் 18 கார்த்திகை செல்வனா இருக்கட்டும், ஒரு தலைப்பில் விவாதம் நடத்தினாங்க சமீபத்தில். என்ன தலைப்பு தெரியுமா, 200 தொகுதி இலக்கு அப்படின்னு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. 200 தொகுதி வந்து திமுக வந்து ஜெயிக்குமா இல்லை ஜெயிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் டிபேட் வந்து நடத்திருக்காங்க. பத்திரிகையாளர் மணி என்ன கேள்வி கேட்குறாருன்னா, 2வது முறையும் ஆட்சி அமைப்பதற்கான தகுதி திமுகவுக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து அத்தியாவசியமான பொருட்களுடைய விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படலை. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ செகண்ட் டைமு அவங்க ஆட்சி அமைப்பதற்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு டிபேட் நடத்தாமல் மக்களை வந்து மறைமுகமாக மக்களை திணிக்கிற மாதிரி அடுத்த வாட்டி திமுக ஆட்சி தான், எவ்வளோ தொகுதிங்கிறது மட்டும்தான் இன்னும் தெரியலை, 200க்கு மேலே சாத்தியமா இல்லையா,
அப்படிங்கிற மாதிரி மூளை செலவை பண்ணுற மாதிரி, தமிழக மக்களை மூளை செலவை பண்ணுற மாதிரி தமிழக மீடியாக்கள் வந்து டிபேட் வந்து நடத்துகிறாங்க. 200 தொகுதி சாத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்லி டிபேட் நடத்தக்கூடிய மீடியாக்கள் ஏன் மறுபடியும் செகண்ட் டேர்மு அவங்க ஆட்சி அமைப்பதற்கான அந்த தகுதி இருக்கா அப்படின்னு ஏன் நடத்தலை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து சமீபத்தில் காதி துப்பியிருந்தாரு. அந்த வீடியோ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வைரலாக ஷேர் ஆகுது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.